ராமானுஜஸ்ததோ கத்வா தில்லீஸ்வர நிகேதனம் மம தேவம் பிரதேஹீதி யயாச்சே நிருபசத்தமம் யுஷ்பத்தேவோ யதீஹ ஸ்யாத் த்வயைவாஹூயதாமசௌ இத்யுவாச மஹீபாலः காந்திமத்யாத்மசம்பவம் யுஷ்பத்தேவோ யதீஹ ஸ்யாத் த்வயைவ ஆஹூயதாமசௌ. அந்த தில்லி அரசன் தன் இளவரசியின் அந்தப்புறத்தில் இருக்கக்கூடியதான ராமப்பிரியருடைய விக்கிரகத்தை ராமானுஜருக்கு தானாக கொடுப்பதற்கு அவன் இசையவில்லை. அது தவிர அந்த ராமானுஜருடைய பிரபாவத்தை தான் பார்க்க வேண்டும். என்ன இவருக்கு இவ்வளவு பெரிய மகிமை, இத்தனை சிஷ்யர்கள் புடைசூழ வந்திருக்கிறாரே, அவ்வளவு பெரியவரா? அல்லது அவர் வணங்கக்கூடியதான அந்த பெருமானுக்குத்தான் பெரும் பெருமை உண்டாம்? கேவலம் ஒரே ஒரு விக்கிரகத்திற்காக, ஒரு பொம்மைக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரே என்று கேட்ட பொழுது ராமானுஜர் அந்த அரசனிடத்தில் ஒரு பதில் சொன்னார். அரசனே, ஒரு பொம்மையை நாடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்பதாக என்னை பார்த்து நீ ஏளனம் செய்கிறாயே, அதே பொம்மையை விட்டு பிரிய முடியாமல் தானே உன்னுடைய பெண்ணும் தவித்துக் கொண்டிருக்கிறாள். பொம்மையின் அருமை தெரியாத உன் பெண்ணுக்கே அந்த பொம்மையின் மீது அவ்வளவு பிரியம் உண்டு என்றால், என் ராமப்பிரியனின் பெருமை அறிந்தவனான எனக்கு அந்த ராமப்பிரியன் மீது எத்தகைய ஒரு பெருமை பிரியம் உண்டாகி இருக்கும். அதனால் தான் அதை தேடி வந்தேன் என்று சொன்னான். இதுவரையிலும் அந்த அரசனுக்கு அடங்கித்தான் பணிவாகத்தான் எவருமே அவருக்கு பதில் சொல்வார்களே தவிர்த்து அரசனை எதிர்த்து எவரும் கேள்வி கேட்டது இல்லை. அதுவும் இல்லாமல் அரசன் தான் சிந்திக்கும் அளவிற்கு அவன் கேட்ட கேள்வியையே அப்படியே அவனுக்கு மறுபடியும் அளித்தார். விக்கிரகத்தின் மேன்மை அறியாத உன்னுடைய பெண்ணுக்கு அந்த விக்கிரகமானது மிகவும் பிரியமானது என்றால், அதனுடைய பெருமை அறிந்தவனான எனக்கு அந்த விக்கிரகமானது பெருமை மிக்கதாக திகழ்வதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? அதை தேடி அதை நாடி நான் ஓடி வந்ததற்கு வேறு என்ன காரணத்தை நீ எதிர்பார்க்கிறாய் என்பதாக கேட்கிறார். இப்படி ராமானுஜர் சொல்வது அடுத்ததும் தொடரப் போகிறது. ஏனென்றால் இந்த ராமப்பிரியனுடையதான விக்கிரகத்தை விட்டு பிரிய முடியாமல் அந்த பெண்ணரசி ராமானுஜரிடமே திரும்பி வந்தாள் என்பதாக நாம் பார்க்கிறோம் குரு பரம்பரையில். அடுத்து வரக்கூடியதான அந்த உபன்யாசங்களில் நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் இது மிக மிக விலட்சணமானது, மிக மிக விசேஷமானது, மிக மிக பிரபாவம் உடையது. அந்தப்புறத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ராமப்பிரியரை பெற வேண்டும் என்றால் அரசன் சொன்னான், முனிவரே, சன்னியாசியே, எங்களுடைய அந்தப்புறத்திற்குள்ளே உமக்கு அனுமதி கிடையாது. ஆனால் உம்முடைய ராமப்பிரியரை நீ பெற்றுச் செல்லலாம். நான் அனுமதி அளித்து விட்டேன். எங்கே? உன்னுடைய ராமப்பிரியன் தானே, உன் பெருமாள் தானே. அப்படிப்பட்டதான பெருமாளை அழைத்தால் அவர் ஓடி வருவாரா? என் பெருமாள் அழைத்தால் ஓடி வருவான், அழைக்காமலும் ஓடி வருவான். ஏனென்றால் அவன் பக்தபராதீனன். அன்று ஆணைக்கு அருள் ஈந்த பொழுது நாராயணா மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் இடர் நீக்கா என்ற பொழுது மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் என்று ஓடி வந்தவன் என் பிரபுதானே. பிரக்லாதஸ்ய வியசனம் அமிதம் தைத்தியவர்க்கஸ்ய லம்பம் தம்ஷ்டம் பக்ஷ ஸ்தலமதிரிபோகோ யோகமத்தியன தேத்தம் என்பதாக அந்த பிரக்லாதருடைய பெயர் துடைப்பதற்காக ஓடி வந்தவன் என்னுடைய பெருமான் தானே. விஷான் மகாக்னே புருஷார தர்ஷனாத் அசத்சபாயாம் வனவாச கிருச்ரதா மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்ரதா. குந்தி தேவி எத்தனை விதமான ஆபத்துக்கெல்லாம் எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும், அதாவது என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்பட்டதோ அந்த சமயத்திலெல்லாம் ஓடி வந்தவன் நீதானேப்பா. தேவாதிதேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்னாராய்ந்து அருள். தேவாதிதேவனை சென்று நாம் சேவித்தால், அவனை நோக்கி 10 அடி நாம் பயணப்பட்டோம் எனால் ஓடி வந்து ஆவாவென்னாராய்ந்து அருளக்கூடியவன் என்றோ அவன் குச்சேலனை அப்படித்தானே எதிர்கொண்டு வந்து அழைத்தான் எம்பெருமான். அந்த பெருமாள் என் குழந்தை, அவன் என் பெருமாள் என் குழந்தை. இது ஸ்ரீ வைஷ்ணவத்துடைய அடிப்படை. ஆம், அவரவர்கள் தங்கள் தங்கள் பெருமானை குழந்தையாகத்தான் பாவிக்க வேண்டும். பெருமானை போற்றி நாம் வணங்கி அந்த பெருமானுக்கு உபச்சாரங்களை சமர்ப்பிக்கக்கூடிய கால விசேஷங்களில் சதீவ பிரியபர்த்தாரம் ஜனனீவ ஸ்தனந்தயம், இந்த பிரமாணத்தை பலமுறை உபன்யசித்திருக்கிறேன். ஜனனீவ ஸ்தனந்தயம், தன்னிடத்தில் பால் அருந்தும் குழந்தையினிடத்தில் தாய்க்கு எத்தகைய ஒரு வாஞ்சை உண்டோ அத்தகைய ஒரு வாஞ்சை நமக்கு நம்முடையதான எம்பெருமான் மீது வேண்டும், நாம் ஆராதிக்கக்கூடிய பெருமான் மீது வேண்டும். அதனால்தான் ராமானுஜர் திருநாராயணபுரத்தை விட்டு மறுபடியும் திருவரங்க திருப்பதிக்கு எழுந்தருளக்கூடிய கால விசேஷத்தில் அங்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களின் இடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னார். சம்பத்குமாரனை, செல்லப்பிள்ளையை, திருநாரணனை கிணற்றடி பிள்ளையாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று.
என்ன பொருள்? இந்த குழந்தையை கிணற்றடி பிள்ளையாக நீங்கள் பாவியுங்கள். அதாவது சுற்றுச்சுவர் இல்லாமல் பாதுகாப்பற்றதான ஒரு நிலையில் ஒரு கிணறு தரையுடன் தரையாக பூமியில் பூமியாக இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கிறது என்றால் அப்படியே அலட்சியமாக விட்டு விடுவார்களா? ஐயோ, எந்த சமயத்திலும் குழந்தை தண்ணீரில் தவறி விழுந்து விடலாம். ஏனென்றால் பாதுகாப்பு இல்லாத கிணற்றின் கரையில் இந்த குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கிறது. அறியாமையினால், விளையாட்டுத்தனத்தினால் இக்குழந்தை அதற்குள்ளே விழுந்து விடலாமே என்னும் காரணத்தினால் அதனை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்வார்கள் அல்லவா? அது போன்றுதான் செல்லப்பிள்ளை, இனிதான் அவருக்கு செல்லப்பிள்ளை என்பதாக பெயர் உண்டாகப் போகிறது. ராமப்பிரியனை கிணற்றடி பிள்ளையாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சுவாமி ராமானுஜர் அங்கிருந்த ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு நியமனம் அளித்து விட்டுத்தான் திருவரங்கத்திற்கு திரும்பி எழுந்தடினார் என்றால் அந்த பெருமானை குழந்தையாக சுவாமி ராமானுஜர் பாவித்தார். அப்படித்தான் நாமும் நாம் சேவிக்கும் பெருமான்களை, நம் இல்லத்தில் நம்மால் ஆராதிக்கப்படும் எம்பெருமான்களை எல்லாம் குழந்தையாகவே பாவிக்க வேண்டும் என்பது நிர்தாரணம் செய்யப்பட்டதாகிறதல்லவா? நன்கு வலியுறுத்தப்பட்டதாகிறதல்லவா? சரி, இப்பொழுது அரசன் சொன்னான், எங்கே உன் சுவாமியை, உன் குழந்தையை நீ சொல்லுகிறாயல்லவா, உலகெல்லாம் அழகிறா விளையாட்டுடையவன் என்பதாக. அப்பேற்பட்டதான நீ எப்பொழுதும் ரசிக்கக்கூடிய அந்த பெருமானை இங்கு இருந்தபடியே அழைத்தவுடன் அவன் வருகிறானா என்பதாக பார்க்கலாமே என்பதாக அரசன் அங்கே இருக்கிறான். அந்தப்புரத்திற்குள்ளே அரசன் அனுமதிக்காதது மட்டுமில்லை, ராமானுஜருக்கும் அந்த அந்தப்புரத்திற்குள்ளே செல்வதில் துளியும் விருப்பமில்லை. ராணிகள் வசிக்கக்கூடிய, பெண்கள் வசிக்கக்கூடிய அந்தப்புரத்தில் இந்த ஆண்டிக்கு என்ன வேலையப்பா? என் பெருமானைத்தான் நான் பெற வேண்டுமே தவிர்த்து எனக்கு வேறு எதிலும் பற்று இல்லை. இதோ இருந்த இடத்திலிருந்தே நான் எம் பெருமானை அழைக்கிறேன் என்பதாக வெளியில் நின்று கொண்டார் சுவாமி ராமானுஜர். குழந்தையை தாயானவள் அழைப்பதை போல அந்த வாஞ்சையுடன் அழைத்தாள். தன் செல்லப்பிள்ளையை, தன் செல்ல குழந்தையை தவமிருந்து பெற்றெடுப்பதான அந்த குழந்தையை தாயானவள் எப்படித்தான் வாஞ்சையுடன், பரிவுடன், பாசத்துடன், அப்படியே பொங்கும் அந்த அன்புடன், அன்பு ததும்ப அழைப்பாளோ அதுபோன்று செல்லப்பிள்ளையை ராமானுஜர் அழைக்கிறார். ராமப்பிரியனை அழைக்கிறார். எப்படி அழைத்தார் தெரியுமா? வாராய் என் செல்ல பிள்ளாய், குழந்தாய் என் செல்லப்பிள்ளாய், வாராய் என் செல்லப்பிள்ளாய், வாராய் என் செல்லப்பிள்ளாய். அப்படி குழந்தையை தன் முகத்தை சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் என் சிறு குட்டன், இப்படி அந்த குழந்தை நெற்றி சுட்டி தவழ தவழ பொற்சடங்குகள் கிடுகிடுப்ப, திருமேனியில் துலங்கக்கூடிய திருவாபரணங்கள் கிடுக் என்பதாக சப்திக்க, எப்படியானது குழந்தையானது பொக்கை வாயை திறந்து கொண்டு தாயானவள் பால் பொங்க, மார்பு விம்ம, அந்த குழந்தை மீது பாசம் பொங்க, அப்படியே அழைத்த பொழுது அது பரிவுடன், பிரேமத்துடன், பாசத்துடன், தாய் மீது கொண்டதான் அன்புடன் ஓடி வருமோ அது போன்று ராமானுஜர் வாராய் என் செல்லப்பிள்ளாய் என்று அழைத்தவுடன் அந்தப்புரத்தில் இளவரசியின் அருகில் அவள் விளையாட்டு பொம்மையாக இருக்கக்கூடிய ராமப்பிரியனாம் பெருமான் குதித்து குதித்து பொற்சடங்குகள் அழகாக சப்திக்க, அவனுடைய அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய திருவாபரணங்கள் எல்லாம் துலங்க, திருவாய்ப்பாடியிலும் கோகுலத்திலும் ஆங்காங்கு எப்படியெல்லாம் விபவாவதாரத்தில் பெருமாள் தான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தாரோ அந்த சஞ்சாரத்தை போன்றே, அதே போன்று இங்கே குழந்தை கண்ணனை போன்று அவன் தவழ்ந்து 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 ஓடி வந்தான். நேராக சுவாமி ராமானுஜருடைய திருமேனியில் திருமடியில் வந்து அமர்ந்து கொண்டான். உலகமே இந்த ஆச்சரியத்தை பார்த்துக் கொண்டிருந்தது. ஆம், இவை அனைத்தும் சத்தியம், சத்தியம், புனசத்தியம், உத்ருத்திய புஜமுச்சதே. ராமானுஜர் அழைத்த மாத்திரத்தில், வாராயன் செல்லப்பிள்ளாய் என்று அழைத்த மாத்திரத்தில் சம்பத்குமாரன், செல்வ பிள்ளை, சம்ஸ்கிருதத்தில் செல்வம் என்றால் சம்பத், குமாரன் என்றால் பிள்ளை, இதுவரையிலும் ராமப்பிரியனாக, ராமனுக்கு பிரியனாக, ராமனால் ஆராதிக்கப்பட்டவனாக, யாதவேந்திரனாக, கிருஷ்ணனாலும் பலராமனும் ஆராதிக்கப்பட்டவனாக இருந்த எம்பெருமான் அந்த ராமப்பிரியன் இப்பொழுது சுவாமி ராமானுஜ பிரியனாகிவிட்டான். சுவாமி ராமானுஜருக்கு அத்தியந்தம் பிரீதிபாத்திரனாக அரண்மனையில், ஏன் அந்தப்புரத்தின் வெளியில் இருந்து கொண்டு வாராயன் செல்ல பிள்ளாய்,
வாராய் என் செல்ல பிள்ளாய். அப்படி கைகளை காட்டி காட்டி அழைக்க அழைக்க தவழ்ந்து தவழ்ந்து வரக்கூடிய குழந்தையை போல காற்றில் மிதந்து மிதந்து வந்தான் செல்லப்பிள்ளை. அரசன் உட்பட அத்தனை பேரும் வாய்ப்பிழந்து பார்க்கிறார்கள். ஏனென்றால் இது போன்ற அற்புதங்கள் அந்த அரசர்களுக்கு புதியதானது. பெருமான் பேசும் பெருமான் திருவரங்க திருப்பதியில் ராமானுஜரிடத்தில் பேசவில்லையா? திருமலையப்பனாம் ராமானுஜரிடத்தில் பேசவில்லையா? திருக்கட்சி நம்பிகள் மூலமாக தேவப்பெருமாள் ராமானுஜரிடத்தில் பேசவில்லையா? அவை எல்லாவற்றை காட்டிலும் மேலானது என்ன? குழந்தை தன் தாய்மடியை நாடுவதைப் போல குதித்து குதித்து அவன் அங்கிருந்து ஓடி வந்து நேராக ராமானுஜருடைய திருமடியை வந்து அடைந்து விட்டான். அப்படியே வாரி அணைத்த ஆறத் தழுவி கட்டி எடுத்து உச்சி முகர்ந்து முத்தமழை பொழிந்து முக்திமழை பொழியும் முகில் வண்ணனை சுவாமி ராமானுஜர் கொண்டாடினார். எங்கோ திருவிழாவில் தொலைந்த குழந்தை கிடைத்தது என்றால் தாயானவள் ஓடிச் சென்ற அந்த குழந்தையை வாரி எடுத்து அப்படியே முத்தமழை பொழிந்து அதற்கு திருஷ்டி தோஷம் வாராமல் அப்படி அந்த குழந்தையை திருஷ்டி கழிப்பார் அல்லவா, அது போன்றுத்தான் வாரி எடுத்தார். மார்பிலும் தோளின் மேலும் நன் மார்பின் மேலும் சுடர் முடியின் மேலும் அந்த குழந்தைக்கு செல்லப்பிள்ளைக்கு முத்தமழை பொழிந்தார். ஆறத் தழுவிக்கொண்டார், ஆனந்தபரிதரானார், ஆஹ்லாதப்பட்டார், சந்தோஷப்பட்டார். ஆஹா, என் செல்லப்பிள்ளாய், என் செல்லப்பிள்ளாய், என் செல்லப்பிள்ளாய் என்று அப்பிள்ளையை கொண்டாடினார். இதுவரையிலும் ராமப்பிரியனாக இருந்தவன் இப்பொழுது ராமானுஜ பிரியனாகிவிட்டான் என்றோ. அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். மும்பை காட்கோபர் பஜன சமாஜம்